ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டவ் லவர்ஸ். அதாவது நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஒரு வாரம் வீடியோவை நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் நம்ம வழக்கம் போல் தான் புறாக்களுக்கு ஃபுல்லாகவே இரை போட்டு இது பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு நிறைய வீடியோஸ்லாம் வரும், லைவும் நிறையா போடுவோம். எல்லாருமே பாருங்கள். ஏன்னா லைவ் நம்ம கண்டிப்பாக சண்டே லைவு கண்டிப்பாக போட்டுருவோம். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கமெண்ட் பண்ணி நமக்கு சரி ஓகே இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்றால வீடியோ நமக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருமே எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோ போடுவேன். நம்ம புறாக்களில் நிறைய புறாக்களை நம்ம பார்த்து ஒவ்வொரு புறாக்களையாக பார்த்து ஜோடியை பிரித்து அந்த கலருக்கு ஏற்றால நம்ம சேர்த்துக்கிட்ருக்கோம். அதே மாதிரி கர்ணப்புறாவா அதுக்கேற்றால கர்ணப்புறா கூட ஜோடி சேர்க்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ பலவித புறாக்கள் இருக்குது. ரோமர், கர்ணம், பறவை, சாதா, சடப்புறா, கொண்டப்புறா அப்படின்னு ஒவ்வொரு விதவிதமாக இருக்கிறதுனால புறாக்களை நம்ம கண்டிப்பாக பிரித்து சேர்த்தா தான் நம்ம அந்த புறாக்களோட குஞ்சுகளை நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். கொண்ட புறாவுக்கு ஏற்றாலும் அதுக்குள்ளே ஜோடியை நம்ம சேர்த்தா தான் எதுனாலும் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக அதை ஜோடிக்கு ஏற்றாலும் மாற்றி போடுங்க. தனித்தனியாக ஒவ்வொரு ஜோடியை நம்ம பிரித்து சேர்க்கும்போது நமக்கு இப்போ கொண்ட புறாவாக குஞ்சாக வரும். அதே மாதிரி சடப்புறா குஞ்சாக வரும். கர்ணப்புறா குஞ்சாக வரும். அந்த மாதிரி புறாக்கள் வரும்போது நமக்கு ஒரே சைஸ் புறாக்கள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக அப்படி தனித்தனியாக ஜோடிகளை போட்டு எடுக்கிறதுனால நம்ம புறாக்களும் ஃபுல்லாகவே தனித்தனியாக கொண்டை அப்படின்னு வரும். அதனால் நமக்கு விற்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், வளர்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக புதுசாக புறா வளர்க்குங்க எல்லாருமே ஒரே இனமாக வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா இனமும் வச்சுருந்தால் அது கலப்படம் ஆயிரும். அதனால் ஒரே இனமாக வைக்கிறது நல்லது. நானே இப்போ ஒரே இனத்துக்காக வேண்டி தான் புறாக்களை நிறைய இனத்தை மாற்றிக்கிட்டு இருக்கேன். நம்மகிட்டையும் புறாக்கள் இப்போ நிறைய விற்று ஒதுக்கிட்டு ஒரே இனமாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன். நம்மகிட்ட கர்ணமும், பறவையும், ரோமரும், அதாவது 3 கூண்டு இருக்குது. 3 கூண்டையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு ஒரு 2 ஜோடி நாட்டுப்புறாவை மட்டும் வச்சுக்கிடணும். ஏன்னு சொன்னால் அந்த நாட்டுப்புறா புறாக்களை வளர்க்குறதுக்காண்டி நம்ம வச்சுக்கிடணும். அப்படி வளர்க்கும்போது புறாக்களுக்கு இரை கொடுக்கறதுக்கு, அதாவது நாட்டுப்புறா புறாக்களுக்கு நல்லா இரை கொடுக்கும் குஞ்சுக்கு. அப்போ நாட்டுப்புறா காட்டு மேய்ச்சல் போய்ட்டு வர்றதுனால புறாக்களுக்கு நல்லா இரை கொடுக்கும். அந்த மாதிரி புறாவை நம்ம வைக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஒரு இதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் புறாக்கள் எல்லாமே நல்லா இரை கொடுத்து நல்லா ஃபெசிலிவாக இருக்கும். நம்ம புறாக்கள் எல்லாமே சாயந்தர டைம் அப்படின்னு சொல்கிறதுனால புறாக்கள் எல்லாமே ரொம்பவே அமைதியாக இருக்குது. மற்ற டைமில் புறாக்கள் நல்லா கலகலன்னு இருக்கும். இப்போ நம்ம நெல் வேறு போட்டிருந்தோமா, அதனால் எல்லா புறாக்களும் அமைதியாக இருக்குது. நாளைக்கு சண்டே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். புறாக்கள் எல்லாமே நம்ம புறாக்கள்
நம்ம புறாக்கள் எல்லாமே நம்ம கைக்கு அழகாக வரும். நம்ம வந்து இறையே வைக்காமல் இருந்தாலும் எவ்வளோ அழகாக மேலே ஏறுது பார்த்தீங்களா? இது எல்லாமே நம்ம பழைய புறாக்கள் தான். ஈஸியாக நம்ம கையில் ஏற்றலாம் புறாக்களை. அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கையில் பழக்கிறோமோ, அதாவது புறாக்களை கலைக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ அரிசி போட்டு பழக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ புறாக்கள் நம்ம கையில் வரைக்கும் ஆசைப்படும். இது கூட நம்ம ரோமர் தான். இது நம்மக்கிட்ட வந்து பழகின புறா தான். அதனால தான் அது பாட்டு நம்ம கையை கொத்திக்கிட்டு இருக்கு. இது நம்ம தனியாக பிரித்து வச்சு எடுத்த கொண்ட புறா தான். இதோட குஞ்சுக்கு தான் இறை கொடுக்குது. அதாவது தாயும் தகப்பனும் ஒரே கலராக இருக்கும்போது கொஞ்சம் அதே கலரில் தான் வரும் அப்படின்றனால நம்ம ரெண்டுமே வெள்ளையாக பிரித்து எடுத்தோம். அதுபோல தகப்பனே மாதிரி பிள்ளை இருக்குது. அதோட பொட்டை புறா வந்து முட்டை விட்டுருக்கு. ஆண் புறா தான் புறாவுக்கு இறை கொடுத்துட்ருக்கு இப்போ குஞ்சுக்கு. இன்னும் 2 நாள் இல்லைன்னா 3 நாளில் வெளியே வர்ற கண்டிஷனில் இருக்குது. இப்போது இந்த வாரத்தில் நம்ம முதல் நாள் எடுத்த வீடியோ தான் இது. அதோட தாய் என்ன மேலே முட்டை விட்டுருக்கு பார்த்தீங்களா, அதான் இதோட தாய். புறாக்களுக்கு நல்லா இறை கொடுக்கும். அதனால தான் சரி அதுலேயே வச்சு எடுப்போன்னு ஒரே கலரில் ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து கொண்டை தான். ரெண்டுமே கொண்டை. அதோட குஞ்சும் கொண்டை தான். இது எல்லாமே நம்ம கர்ண புறாக்கள் தான். இது நம்ம கருப்பு கர்ண பிகன் தான். இது வந்து குஞ்சு பறிச்சிருக்கு. அதனால தான் ரெண்டுமே இறைக்கு அலையுது. இதுதான் நம்ம கருப்பு கர்ண பிகேனு. உண்மையாகவே வந்து ரெண்டுமே வந்து குஞ்சு பறிச்சிருக்கு. குஞ்சு பறிச்சிருக்கனால எல்லா புறாக்களுமே இறமே தான் நிற்குது. நம்ம புறாக்கள் எல்லாமே நம்ம இப்போ கர்ண புறாக்களை மட்டும்தான் பார்க்குறோம். அது கூட இடையில ஒரு சில சாதா புறாக்களும் இருக்குது. இது நம்ம கர்ண பட்டா தான். எல்லாமே நம்ம கர்ண புறா தான்.
நமக்குன்னு எங்கேருந்து தான் வருதோ தெரில, இந்த புறாவுக்கு வந்து 2 நோய் இருக்குது. அதாவது கண் வலியும் இருக்குது, தலைதிருக்கும் இருக்குது. அந்த புறா இறதுங்கையிலே அந்த புறாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த புறா பார்க்க பார்வையே வந்து வித்தியாசமாக இருக்குது. கழுத்தையும் திருக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதாவது இந்த புறா தான் நம்ம கூண்டுக்கு வந்த புறா. இது காட்டு புறா மாதிரியே இருந்துச்சு. நான் நம்ம சப்ஸ்கிரைபர் அவ்வளோ பேர்கிட்டையுமே கேட்டிருந்தேன், இந்த மாதிரி காட்டு புறாவை வந்து வளர்க்கலாமா என்ன யாதுன்ட்டு. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருமே பதில் சொல்லலை. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த புறாவை வளர்க்கலாமா என்னன்னு சொல்லி கண்டிப்பாக பதில் சொல்லுங்கள். இது நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி சாயந்தரம் இற போடும்போது நான் பார்த்த புறா தான். காட்டு புறா மாதிரியே இருக்குது. அதான் இது காட்டு புறாவா என்ன ஏது, இதை வளர்க்கலாமா என்ன ஏதுன்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக அதுக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க பதில் சொல்லுங்கள். இது நம்ம கர்ணபுகன் தான், செவலை கலரு. நம்ம புறாவுக்கு வந்து கண் வலி வந்திருக்கு. அதுக்கு தான் அந்த வீடியோ நம்ம காட்டியிருக்கோம். நம்ம செவலை புறா கர்ண புறா வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதான் அந்த புறாவை நம்ம பார்க்குறோம்.
நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புறாக்கள் நிறைய வந்து விற்பனைக்கு இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். புறாக்கள் வந்து யாரும் அதாவது இந்த அவைலபிளில் இல்லை, அதாவது வந்து டோர் டெலிவரி கிடையாது. யாருக்கு என்ன புறா வேணுமோ கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போகலாம். குறைஞ்ச விலை கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.